சென்னையில் இரண்டாவது நாளாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சைலேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இரண்டாவது நாளாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சைலேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம் கோகிலா. சென்னையில் இரண்டாம் கட்ட கலங்கரை வலை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை மெட்ரோ ரயில் பணிக்காக நடைபெற்று வருகிறது. இதில் பூந்தமல்லி வடபழனி வரையிலான உயர்மட்ட தண்டவாளம் அனைத்து பணிகளும் முடிவடைந்துள்ளது சொல்லப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து மெட்ரோ ரயில் இயக்கம் சோதனை ஓட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி ரயில் நிலையங்களில் தண்டவாளம் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை குறித்து தலைமை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சைலேஷ்குமார் பதக் இன்று நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்து ஐயப்பந்தாங்கல், போரூர், வலசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்வே பணிகள் பாதுகாப்பு அம்சங்களை குறித்து ஆய்வு செய்து வருகிறார். ரயில்வே தண்டவாளம் உறுதி தன்மை, நடைபயணம், நடைமேடை, கதவுகள், தீயணைப்பு வசதிகள், அவசர கால வெளியேற்றும் வழிகள், மின் தூக்கி மற்றும் மின்சார படிக்கட்டுகள் ஆய்வு செய்து வருகிறார் என குறிப்பாக சொல்லப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.